அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதான அன்புக்குரியவர்களே, பரிசுத்தமான தேவன் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறதான செய்தி, கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிறது தடைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சித்தம் வைத்திருக்கிறாரோ, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்திருக்கிறாரோ, அது ஒருபோதும் தடைபடாதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ, சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அது தடைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இந்த யோபு என்கிறதான தேவ மனுஷன் இந்த வேத வசனத்தை அவன் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் செய்யவிருக்கிறதான காரியம் தடைபடாது என்று சொல்லி, அப்படி இந்த யோபுடைய வாழ்க்கையில தேவன் என்னத்தான் செய்துட்டாரு அப்படின்னு தான் நாம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இந்த யோபுவை குறித்து ஆண்டவருக்கு ஒரு வாஞ்சை என்ன அப்படின்னா, விருப்பம் என்ன அப்படின்னா, யோபு ரெட்டிப்பு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. யோபு ரெட்டிப்பு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய நினைவு. ஆனா பிசாசு என்ன செய்து கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த யோபுடைய ஆஸ்திகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, தலைமுறைகளை, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்துன்னா அழிக்கிறது பிசாசனுடைய சித்தம், பிசாசனுடைய திட்டம். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு ஒன்று செய்யணும்னு சொல்லி விரும்புகிற போது பிசாசு என்ன செய்த அப்படின்னு சொன்னா, அவன் கர்த்தரை ஆராதிக்கிறதான நமக்கு வேறொரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி பிசாசும் என்ன செய்தனா நினைக்குது. ரைசலாம். நாம ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் தேவனுக்கு மகிமையாய் வாழணும் அப்படிங்கிறது யாருடைய திட்டம் அப்படின்னா ஏசப்பாவுடைய திட்டம். ஆனா அவன் சோத்திர பிசாசுடைய திட்டம் என்ன அப்படின்னா, தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிறதான மனுஷர்களாய் இருக்கிறதான நம்மை அவன் சோத்திர நித்திய ஆக்கினைக்கென்று பிசாசுக்காக உருவாக்கி வைத்திருக்கிற அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிறதான கடலிலே கொண்டு நம்மை தள்ளணும் அப்படிங்கிறது பிசாசுனுடைய திட்டம். இப்போ இந்த பிசாசுடைய திட்டத்துக்கு தேவ ஜனம் செவி சாய்க்க கூடாது, தேவனுடைய சித்தத்துக்கு தான் செவி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லித்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப வார்த்தைகளை தந்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, இப்போ ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் யோபுவை ஆசீர்வதிக்கணும். இப்போ யோபுவை ஆசீர்வதிக்கிறதான அந்த தருணத்துக்காக தேவன் காத்திருக்க, யோபுவை சோதிக்கும்படிக்கு தருணம் கேட்டு பிசாசு எங்க போய் நிற்கிறான் அப்படின்னா தேவ சமூகத்திலே போய் நிற்கிறான். தேவ சமூகத்திலே போய் உத்தரவு கேட்டுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் ஸ்தோத்திரம் பிசாசு யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்துட்டான்னா அவனுடைய கரத்திலிருந்து பறித்து விட்டான். எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் பறித்து விட்டான். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, இந்த யோபு எல்லாவற்றையும் இழந்த உடனே தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சாம்பலிலே போய் உட்கார்ந்து தலையிலே சாம்பலை புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அந்த மனுஷன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி. அல்லேலூயா. மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25 27 வசனங்கள் வரையிலும் வாசிக்கலாமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா. யோபு 19 நம்ம வாசித்தோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டு. பாருங்க, இந்த யோபு சொல்றாரு, என் தோல் முதலானவைகள் அழுகின பின்பும் நான் என் தேவனை என்ன செய்வேன், பார்ப்பேன் அப்படின்னு சொல்றார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் பூமியின் மீது நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே காணும் அப்படிங்கிறதான விசுவாச வார்த்தையை சொல்லுகிறதான இந்த தேவ மனுஷனுக்கு சோதனை கடந்து வந்தது. சோதனை கடந்து வந்தது. ஒரு சோதனை யாரிடத்திலிருந்து கடந்து வந்துச்சு அப்படின்னா, பிசாசினிடத்திலிருந்து கடந்து வந்துச்சு. சோதனை. இன்னொரு பக்கத்துல சோதனை யாரிடத்துல கடந்து வந்துச்சு அப்படின்னா, அம்மா கிட்ட இருந்து கடந்து வந்துச்சு. அதாவது துணைவி யாரிடத்திலிருந்து கடந்து வந்துச்சு. என்ன சோதனை அப்படின்னா, யோபு படுகிறதான உபத்திரவத்தின் மிகுதியில அந்த அம்மா யோபுவை பார்த்து சொல்லும், நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். தேவ மனுஷன் மிகவும் மிகவும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமானவன். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னதான அந்த மனைவியோடு இருந்து மறுபடியும் தேவ நாமத்தின் மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று வளர்த்ததான ஒரு மனுஷன் தான் இந்த யோபு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அடுத்த கட்டமாக யாரிடத்திலிருந்து உபத்திரவம் கடந்து வந்துச்சு அப்படின்னா, சிநேகிதர்களிடத்திலிருந்து என்ன செய்துச்சுன்னா உபத்திரவம் கடந்து வந்துச்சு. யோபுடைய 3 சிநேகிதர்களும், நீங்க யோபுடைய புத்தகத்தில் 2வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலிருந்தே நீங்க வாசித்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 அதிகாரம் வரைக்கும் யோபு சோத்திர சிநேகிதர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா சோத்திர 4 பக்கமா பிச்சு எடுத்து. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான அன்புக்குரியவர்களே, இந்த யோபுடைய சிநேகிதர்கள் எதுக்காகத்தான் வந்தாங்க அப்படின்னு சொன்னா, யோபுக்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு தான் கடந்து வந்தாங்க. யோபு உபத்திரவத்தில் சிக்கிக் கொண்டார், நன்மைகள் அனைத்தும் இழந்து போனது, பாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான செய்தியை அறிந்து 7 நாள் யோபுக்கு முன்பதாக வராதபடிக்கு தேவ சமூகத்தில் உபவாசித்து கடந்து வந்தவங்க தான் இந்த 3 பேர். இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன செய்தாங்கன்னா யோபுவை மறுபடியும் வேதனைப்படுத்தினாங்க. அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, நானே நொந்து போயிருக்கிறேன், நொந்து போயிருக்கிறதான என்னை மறுபடியும் நீ நோக வைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போலத்தான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்ததான இந்த யோபு பக்தனை என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சிநேகிதர்கள் மறுபடியும் வேதனைப்படுத்தினாங்க. வார்த்தைகளினால வேதனைப்படுத்தினாங்க. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது, யோபுவின் புஸ்தகத்தினுடைய கடைசி பகுதிக்கு வருகிற போது எல்லாரும் சேர்ந்து இந்த யோபுவை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், உபத்திரவப்படுத்தின அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் யோபு பார்த்து கொண்டிருக்க, கர்த்தரும் யோபுவோடு என்ன செய்தார்னா பேச வந்தார்.
அல்லேலூயா. கர்த்தரும் யோபுவோடு கூட பேச வந்தார். பேசுகிற போது ஆமென், கர்த்தருக்கு முன்பதாக யோபு சொல்லுகிறாரு, நான் என் கரத்தினாலே என் வாயை என்ன செய்கிறேன், பொத்திக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இவைகள் எல்லாம் நடக்கிறதற்கு பிறகு தேவனுடைய கோபமானது யோபுவுடைய சிநேகிதர்கள் மேல என்ன செய்யணும், மூழும்படிக்கு கடந்து வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார், யோபுவே, நீ நிதானமாய் பேசினது போல உன்னுடைய சிநேகிதர்கள் என் சமூகத்தில் நிதானமாய் பேசாதபடினால என் கோபம் அவர்கள் மீது மூள ஏதுவா இருக்கிறது. ஆதலால் நீ அவர்களுக்காக பலி செலுத்தி என்னை மகிமைப்படுத்து அப்படிம்பார். அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், உபத்திரவத்தில் இந்த உபத்திரவத்தின் மாதங்கள் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. குறிப்பா சொல்றதுக்கு உபத்திரவத்தில் இருக்கிறாரு யோபு. ஆமென், ஸ்தோத்திரம். உடம்பெல்லாம் என்ன செய்திருக்கு அப்படின்னு சொன்னா ரணமும் சீலுமா இருந்து நாற்றம் அடிக்கிற ஒரு அபயமா இருக்குது. அந்த உபத்திரவத்தின் மத்தியில யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக தேவனுடைய வார்த்தையின்படிக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பலி செலுத்தி ஆராதிக்கிற போது யோபுவுடைய முகத்தை என்ன செய்யறார்னா ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இதுல இந்த யோபுவின் புஸ்தகத்தில் இருந்து நான் சுருங்கின காரியமாக ஒரு 3 வார்த்தைகளை நான் சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம செய்தியை தியானிக்க போகிறோம். 1, யோபு தேவனால் சாட்சி பெற்ற மனுஷன். 2, யோபு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மனுஷன். 3, யோபு தன்னுடைய வேலைக்காரர்களையும் தன்னுடைய பிள்ளைகளை போல பராமரித்ததான மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்ததான காரியம் என்ன அப்படின்னா, ஆமென், ஸ்தோத்திரம், யோபுவை இரட்டிப்பு மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும். அதாவது ஆமென், ஸ்தோத்திரம், 5000 குதிரைகள் மாத்திரம் அல்லது 5000 ஏர்மாடுகள் மாத்திரம் அல்லது 5000 வேலையாட்கள் மாத்திரம் இருக்கும் என்று சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளுவோமே. அப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் அதை இரட்டிப்பு மடங்காய் மாற்றி கொடுக்கும்படிக்கு தான் தேவனுடைய சித்தமும் தீர்மானமுமா இருந்தது. அப்ப அந்த தேவனுடைய சித்தம் என்ன? இன்றைக்கு பகல் காலம் யோபுவை போல உபத்திரவத்தின் மத்தியிலே அழுது கொண்டு ஆண்டவரினுடைய அங்கலாய்ப்பை கேட்க மாட்டாரா? நான் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான ஒரு காலம் எனக்கு வராதான்னு சொல்லி கேட்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தி கடந்து வருகிறது. நீங்கள் இழந்து போன அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இரட்டிப்பு மடங்காய் பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. அதனால நீங்க ஒண்ணு செய்திடக்கூடாது, இறந்து போன என்னுடைய மருமகன் வந்துருவானோ பிள்ளை வந்துருவானோன்னு கேட்டுறாதுங்க ஆண்டவர்கிட்ட. அது இறந்தது தான், அது முடிஞ்சு போன சரித்திரம். ஆனால் இந்த பூமியில நீங்கள் இந்த நாட்களை இழந்து கிடக்கிறதான சமாதானம், இந்த பூமியில இந்த நாட்களை நாங்கள் இழந்து கிடக்கிறதான ஆவிக்குரிய ஜீவிதம், இந்த பூமியில நீங்கள் நஷ்டப்பட்டு போனதான பொருளாதாரத்தின் நன்மைகள், இந்த பூமியில நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு ஆசீர்வாதத்தை தரும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சந்தோஷமே இல்லையா யாருக்குங்கிலும்? எல்லாம் உமக்கு தானே பாஸ்டர் கிடைக்குது, எங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்க நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இப்படி கேட்பேன், நான் உம்முடைய பிள்ளை தானா இல்லையா? அதை திரும்ப திரும்ப நீர் எனக்கு என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். ஆதாருக்கு 10 வருஷத்துக்கு ஒருக்க அப்டேட் இருக்குது. ஆமீன். பெந்தகோஸ்தேக்காரனுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா அப்டேட் வேணும். ஆமீன். அப்படி இருந்தா தான் நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னா பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஆமீன். தேவனுடைய திருச்சபையில இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதால நமக்கு என்ன செய்யணும்னா கட்டாயம் இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதான அன்புக்குரியவர்களே, இந்த யோபுவுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினது அல்லது ஆண்டவருடைய நினைவிலே உண்டாயிருக்கிறது என்ன அப்படின்னா, என் தாசனாகிய யோபுவை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா.
அந்த தேவனுடைய சித்தமானது என்ன செய்யல அப்படின்னு சொன்னா தடைபடவும் இல்லை. நாம அநேக நேரத்தில் நினைக்கிற ஒரு வார்த்தை உண்டு, ஆமென், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருந்தாலும் நன்மைகளை தந்திருந்தாலும் நான் சுதந்திரிக்கும்படிக்கு எனக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய நாள் ஒன்று உண்டு, ஆண்டவருடைய நேரம் ஒன்று உண்டு. அவர் தம்முடைய சித்தத்திலே தம்முடைய ஆதீனத்திலே குறித்து வைத்திருக்கிறதான அந்த கால பொழுது வரையிலும் நாம் அவருடைய சமூகத்தில் என்ன செய்து தான் ஆகணும் அப்படின்னா இருந்து தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாளில் நான் ஒரு விசுவாசியோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்த போது அந்த மனுஷன் எனக்கு சொன்னதான செய்தி என்னை மிகவும் வேதனைப்படுத்தினது. அவர் சொல்றாரு, பாஸ்டர், நாங்கள் ஒரு சபைக்கு போகிறோம். சரி, நல்லது. கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு நாங்கள் ஒரு திருச்சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை கிருபையினால் நடத்தி கொண்டிருக்கிறார். எங்க திருச்சபையை கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, சபையில் இருந்ததான நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நெடுந்தூர உபவாச ஜெபத்தை ஏறெடுத்தோம். நான் கேட்டேன், அப்படின்னா நெடுந்தூர உபவாச ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய பெட்டி, ஆமென், ஸ்தோத்திரம், ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்தது போல 3 மாத காலம் ஒரு நெடுந்தூர உபவாச ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்தோம். உபவாச ஜெபத்தினுடைய முடிவில் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களுடைய ஆலயத்தினுடைய விஸ்தார பணிக்கான முழு பொருளாதாரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி. சரி, சந்தோஷம். இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னார், நான் வடசேரியில் காய்கறி மார்க்கெட்ல காய்கறி வித்து கொண்டிருக்கிறேன். இப்ப நீங்க சபைக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, இல்ல பாஸ்டர், ஆமென், ஸ்தோத்திரம், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் கொண்டு தான் இருந்தேன். உபவாச காலங்களில் எல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டு தான் இருந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம், சபையோடு சேர்ந்து ஊழியக்காரனோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆலயம் கட்டப்பட எங்க பாஸ்டருடைய பிரசங்கமும் கடினமாட்டே போயிட்டு இருந்துச்சு. புரியலையா உங்களுக்கு? ஒவ்வொரு செங்கலும் மேல 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 வர வர அவரு, ஆமென், இந்த கட்டிடத்தில் நாம வாழும்படிக்கு நாம அழைக்கப்படல. நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து கைவேலை இல்லாம கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு கட்டிடம் இருக்குது, அங்க வாழும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்க வாழணும்னு சொன்னா இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொன்னாரு. அந்த பிரசங்கம் எனக்கு பிடிக்கல பாஸ்டர், நான் சபையை விட்டு வந்துட்டேன். சரி, அந்த பிரசங்கம் பிடிக்கல, வேற ஏதாச்சும் சபைக்கு போனியா அப்படின்னு சொல்லி கேட்டா, எந்த சபைக்கு போனாலும் செய்தி இதாத்தான் இருக்குது. ஏன் தான் தெரியலையோ இந்த பாஸ்டர்மாருக்கு பிடிச்சதான கேடு. எல்லாரும் என்ன செய்யறாங்க, நாம் போய் சேர்ந்த நாளெல்லாம் கடிந்து கொள்ளுகிறதான பிரசங்கத்தை பண்ணாங்க. அதனால நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆண்டவர் என்ன நேரிட்டு வந்து எடுத்துக்கொண்டா எடுத்துக்கொள்ளட்டு, இல்லாட்டி நான் இங்கே இருக்கட்டும். ஒருப்படாதவன். அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் வேதத்தில் நாம வாசிக்கிறோம். பேதுரு அதை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இப்ப என்ன அப்படின்னா, ஆலயம் கட்டுகிறதுனாலயோ பணம் கொடுக்கிறதுனாலயோ நீங்க ரெட்டிப்பு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுனாலயோ நீங்களோ நானோ பரலோகத்துக்கு போவேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நாம போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த வெண் வஸ்திரத்தை அல்ல ஆண்டவர் பார்க்கிறது, இந்த வஸ்திரத்துக்குள்ள இருக்கிறதான மறைக்கப்பட்டிருக்கிறதான அந்த இருதயத்தில் இந்த வெண்மை இருக்குதா அப்படின்னு பார்த்துத்தான் கர்த்தர் சேர்த்து கொள்ளும்படிக்கு வருவாரே தவிர, சட்டையும் பேண்டையும் வெள்ளையா இருக்கிறதுனால யோபுவை போல நாம நீதிமான்கள் ஆக்கப்படவும் இல்லை. ஐயோ போச்சே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான அன்புக்குரியவர்களே, அதனால ஆமென், நான் எப்படி வாழ்ந்தாலும் தேவ ராஜ்யத்துக்கு போயிடலாம், எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் திருவிருந்து பந்தி ஆசரிக்கலாம், எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் என்னை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லுகிற நினைவு உங்களுக்கு இருக்குமானா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதை இன்னைக்கு விட்டுடணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர்கிட்ட பரிதானமே செல்லாது பாருங்க. அங்கெல்லாம் லஞ்சமும் ஊழலும் ஒன்றும் கிடையாது. ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான். நீதியாய் வாழ்ந்தவனுக்கு நீதிக்கு ஏற்ற ஜட்ஜ்மெண்ட், ஆமென், நீதியற்று வாழ்ந்தவனுக்கு நீதியற்று வாழ்ந்தவனுக்குரியதான ஜட்ஜ்மெண்ட். அதுல மாற்றமே கிடையாது. அங்க ரெண்டே காரியம் தான் நடக்கும். அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கவனம் வைங்க. ஆண்டவர் பேர்ல கொஞ்சம் பற்றுதலாய் மாறுங்க. ஆண்டவருக்கு பயந்து கொஞ்சம் உங்க காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்க. என்னை யாரும் பார்க்கல அப்படி
அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறது தவறுங்க. நம்ம மனுஷர்கள் தான் பார்க்கலையே தவிர பூமி எங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய கண்கள் நம்ம பார்த்துட்டே தான் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு 2 வேலை உண்டு. என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு வேற ஒரு வேலையும் இல்லை, 2 வேலை. என்ன அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. பூமி எங்கிலும் சுற்றி பார்க்கிறதான கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்யணும்? காணுமா. அப்ப நல்லவனை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறதும், தீயவனை காலை தோறும் தட்டி போடணும் அப்படிங்கிறதும் தான் தேவனுக்கு வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு வந்திருக்கிறோம். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படிக்குத்தான் தேவன் நமக்கு இன்றைக்கு பகல் காலம் வாக்கையும் தருகிறார். என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். நீ இரட்டிப்பு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததான காரியம் தடைபடாது. தேவன் நினைத்த காரியம் உங்களுக்கு தடைபடாது. என்னவா? முதல் காரியம் என்னவா? ஆண்டவர் உங்களை இரட்டிப்பு மடங்காய் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இந்த காரியம் நடக்க நாம என்ன செய்யணும் அப்படின்னா, யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தது போல ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய திருச்சபையில் இருக்கிறதான மற்றுள்ள ஆமென் விசுவாச மக்களுக்காக மாத்திரமல்ல, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க நான் உங்களை கிறிஸ்துவுக்குள் அழைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதித்தாரா? ஆமென் ஸ்தோத்திரம். 1 தேவனுடைய சித்தம், 2 அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அந்த வேதனைப்பட்ட சரீரத்தோடு கூட இருந்து கொண்டு யோபு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சிநேகிதர்களுக்காக அவன் ஜெபித்தான். அவன் ஜெபித்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. திறப்பில் அழைக்கப்பட்டவர்கள் தானே நீங்கள். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக திறப்பில் நிற்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே நீங்கள். திறப்பில் நிற்கும்படிக்கு உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டதான் அந்த அழைப்பின் சப்தத்தை நீங்கள் மறந்து நாள்கள் ஆகிட்டதல்லவோ கர்த்தருடைய பிள்ளையே. அந்த அழைப்பின் சப்தத்தை மறந்து ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுடைய குடும்பத்தினுடைய நன்மைக்காக மாத்திரம் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு வேதனையின் ஜெபம் உங்களுக்குள்ள இருந்து அனுதினமும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்துக்காக நிற்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போனீர்களே. இது தேவனுடைய பார்வையில துக்கம் அல்லையோ? அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒண்ணுமே நான் எழுதி கொண்டு வரல. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் உங்களோட பேசுறார். அல்லேலூயா. 2வதாக ஒரு காரியத்தை நான் சொல்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுவோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். 2வது தேவன் உங்களுக்கு தரவிருக்கிறதான 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, சத்துருக்களுக்கு மத்தியிலே விருந்தொன்றை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். இந்த வசனம் எத்தனை சங்கீதத்தில் இருக்கு? அது எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும் பாஸ்டர்? 23. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, சத்துருக்களுக்கு மத்தியிலே உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவர் முதலாவது யோபுவை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். யோபுவை அப்படி ஆசீர்வதிக்கவும் செய்தார். 2வதாக தாவீதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமா இருந்தது. என்ன? தாவீதினுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக தாவீதுக்கு பந்தி ஒன்றை ஆயத்தப்படுத்தி தாவீதினுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பம். அதையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இப்போ ஈசாயின் வீட்டில் இருந்ததான பிள்ளைகள் எல்லாரும் சாமுவேலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரிந்த சரித்திரம் தான் நான் சொல்லி போறேன். எதனால சாமுவேலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னா,
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான முதல் ராஜாவாகிய சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால என்ன செய்யப்பட்டார்னா தள்ளப்பட்டு போனார். இப்ப தள்ளப்பட்ட இடத்துல வேறொரு ராஜாவை என்ன செய்யணும்னா ஆண்டவர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்குது. இப்ப இந்த தேவனுடைய சித்தத்தினால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா சாமுவேலை பார்த்து சொல்றாரு, நீ தைல கொம்பை எடுத்துக்கொண்டு ஈசாயின் வீட்டுக்கு போ, ஈசாயின் வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். இப்போ தைல கொம்பை எடுத்துக்கொண்டு ஈசாயினுடைய வீட்டுக்கு என்ன செய்தாச்சு அப்படின்னு சொன்னா இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி போயாச்சு. ஈசாய் ஒவ்வொரு பிள்ளைகளாக சாமுவேலுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்திட்டே இருக்கிறார். எல்லா பிள்ளைகளும் வந்துட்டே இருக்கிறாங்க. நான் இப்படி சொல்லுவேன், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இந்த முன்னாடி போனதான அண்ணனுக்கு நேர பின்னால நிக்கிறதான தம்பிக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். இந்த எங்க அண்ணனை நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா இஸ்ரவேலின் ராஜாவா நீங்க அபிஷேகம் பண்ணவே கூடாது ஆண்டவரே, என்னதான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பின்னால போனவனுக்கு கட்டாயம் இருந்திருக்கும். இது ஒருத்தனுக்கு மாத்திரம் இல்லை, இந்த 7 பயல்களுக்கும் இந்த எண்ணம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நினைவு. அதனால தான் வனாந்தரத்தில் இருக்கிறதான தாவீதும் அழைக்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிறதான ஒரு விசுவாசம் எனக்கு. ஏன் அப்படின்னா ஸ்தோத்திரம், அபிஷேகம் பண்ணப்படுகிறதுக்கு முன்பதாக தாவீது எங்க இருக்கிறார்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். கவனிங்க, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறதான அந்த மனுஷனுக்கு தகப்பன் வழியாக ஒரு அழைப்பு வருகிறது, நீ உடனடியாக வீட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப வீட்டுக்கு வந்த உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்போட என்ன செய்யறாருன்னா காத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்போட காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா தேவனால் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தாவீது என்கிறதான மனுஷன் வருவான், அவனை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா சாமுவேலை ஈசாயினுடைய வீட்டில் அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறார். இப்போ தாவீது வந்த உடனே தைல கொம்பை எடுத்தாச்சு, தைலத்தை ஸ்தோத்திரம் இந்த தாவீதினுடைய தலையில வார்த்தாச்சு. தாவீது உடனே மறுபடியும் என்ன செய்துட்டார்னா வனாந்தரத்துக்கு போயாச்சு. பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா பாஸ்டர், நான் போன கூட்டத்திலையும் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், அதுக்கு முந்தின கூட்டத்திலையும் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், அந்நிய பாஷைகள் எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன், தீர்க்க தரிசன வரங்களும் எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்ததை நான் கண்டேன், எனக்கு இப்போ சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லத்தக்கதான கிருபைகள் எனக்கு இருக்குது, ஆனா இந்த அபிஷேகம் என்கிறது எனக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த நாள் துவங்கி எனக்கு ஒரு வனாந்தரமும் வந்திருக்குது. இந்த வனாந்தரம் எதுக்காக, அபிஷேகம் எதுக்கு தரப்பட்டிருக்குது அப்படின்னா இனிதான் கர்த்தர் பழக்கவே போறார் அப்படிங்கிறது அர்த்தம். அல்லேலூயா. இனிதான் ஆண்டவர். அப்ப இனிமே பரிசுத்த ஆவியே வேண்டாம் பாஸ்டர். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அபிஷேகம் பண்ணப்படாதவங்க பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதும் இல்லை. அதனால இனிமே எனக்கு அந்த பரிசுத்த ஆவியே வேண்டாம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாதான், போக முடியாதான். இந்த அபிஷேகம் எதற்கு தரப்படுகிறது அப்படின்னா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஆடுகளை தீண்டி அழிக்கும்படிக்கு என்னதான் வரும் அப்படின்னா காட்டு ஜீவன்கள் மட்டும்தான் வரும். இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பிறகு காட்டு ஜீவன்களோடு கூட சேர்ந்து ஒரு மனித ஜீவனும் துரத்திட்டே வரும். புரியலையோ? நான் பேசுற செய்தி புரியுதா இல்லையா? அல்லேலூயா. சிலர் நினைக்கிறது என்னன்னு சொன்னா, நான் பரிசுத்த ஆவி பெற்றாச்சு, நான் பெரிய ஆளாக்கும். ஒன்றும் கிடையாது. நீ பரிசுத்த ஆவி பெற்றது எதுக்குன்னு சொன்னா நீ வனாந்தரத்தில் அழியாதபடிக்கு, நீ உன்னை எனக்குள் காத்து கொள்ளும்படிக்கு தேவன் உனக்கு தந்ததுதான் பரிசுத்த ஆவி. அப்படின்னா எனக்குள், அப்படின்னா யாருக்குள் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள். ஏன் அப்படி ஆண்டவர் அதை சொல்றார் அப்படின்னா தாவீதுக்கு இதுவரைக்கும் சிங்கமும் கரடியும் மட்டும்தான் பிரச்சனை. இப்போ அபிஷேகத்தை இழந்து அழைப்ப மறந்து போன ஒருத்தனுடைய சேனையும் ஒருத்தனும் பிரச்சனை. இன்னும் புரியல, இன்னும் திரும்ப சொல்றேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் தாவீதுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னா சிங்கமும் கரடியும் மட்டும்தான் பிரச்சனை.
அவன் கிண்ணறத்தை எடுத்து பாட்டை பாடுவான், ஆராதிப்பான், வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ப்பான், சிங்கத்தை பீறி போடுவான், கரடியை பீறி போடுவான், புலி வந்தா கீறி போடுவான், எல்லாத்தையும் கொண்டு போடுவான். ஆனா அது வரைக்கும் அவனுக்கு முன்னாடி யாரு வரல அப்படின்னு சொன்னா மனுஷன் வரல. அப்ப மனுஷன் புலியை பார்க்கலும் பெரிய ஆளா பாஸ்டர்? உண்மை தானே. சவுட்டி இடம் புல்லுக்கு இருக்கு இல்லையே. நான் நல்லா கவனிச்சிருக்கிறேன், காங்கிரீட் போட்ட ரோட்டுக்கு மேல கூட புல்லு வந்துருது. காங்கிரீட் போட்ட ரோட்டுக்கு மேல கூட புல்லு முளைச்சிருது. ஜேசிபி போனதான டயருக்கு வீல் பேஸுக்கு அடியில கூட என்ன செய்திருதுன்னு சொன்னா நாற்று வளர்ந்துருது, நெற்கதிர் வந்துருது. நுகத்திலே பூட்டப்பட்டதான மாடுகள் மிதிக்கிறதான தரைகளில் கூட விளைச்சல் உண்டாகிறது, வெள்ளாண்மை அறுவடை செய்கிறோம். ஆனா மனுஷன் சவுட்டின இடத்துல ஏதாவது அறுத்திருக்கீங்க நீங்க? சொல்லுங்க. அத்திரையும் விஷமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விஷம் நிறைந்த மனுஷனுக்காகத்தான் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்தார் அப்படின்னா கொல்கதாவுக்கு வந்தார். இந்த விஷம் நிறைந்த மனுஷன் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில சிந்திட்டார். ஆனால் இந்த விஷம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா போக மாட்டாங்க. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. இதனால தான் இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே வனாந்தரத்துக்கு போயாச்சு. வனாந்தரத்துக்கு போனதான அபிஷேகம் பண்ணப்பட்டதான மனுஷன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்தது. அப்படித்தானே இல்லையா? அப்படிலாம் எங்களுக்கு படிச்சதா ஞாபகமே இல்லை பாஸ்டர், அப்படி சொல்லாதுங்க. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்தது. இப்போ நாம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆவியில பலப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆவியும் ஜீவனும் இல்லாததாக்க நம்மளை மிதிக்கும்படிக்கு எழும்பி நிற்குது. உண்மையா இல்லையா? அதுக்கு ஆவியும் கிடையாது, ஜீவனும் கிடையாது, அழைப்பும் கிடையாது, தெரிந்து கொள்ளுதலும் கிடையாது. அது கோத்திரத்தில் ஒண்ணும் குலத்தில் ஒண்ணுமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் இல்லை. ஆனா அது அல்லல்லியா கூட்டத்துக்கு போறாளாம் அப்படின்னு. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நான் காலையில் பெர்னை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரும்போது என்னை ஒரு அம்மா தினமும் முறைச்சி பார்க்கும். 2 பொம்பளை பிள்ளைங்க அந்த அம்மாவுக்கு இருக்குது. தினமும் கரெக்டாக அந்த பின்னமோட பஸ் ஸ்டாப்பில் நான் டேர்ன் பண்ணுற இடத்துல அந்த அம்மா நிற்கும். தினமும் முறைச்சி பார்க்கும். நான் அதனால எனக்கு ஹெல்மெட்டை மறுபடியும் கூலிங் கிளாஸுக்கு மாற்றலான்னு முடிவே பண்ணிட்டேன். நான் ஹெல்மெட்டு போடாமல் புதுக்கடை பஸ் ஸ்டாண்டுக்கு வரைக்கும் போக மாட்டேன். மறுபடியும் நம்ம அதை மூடிக்குவோம் அப்படின்னு. ஏன்னா அது பார்க்குறத பார்த்தா ஆந்தைக்கு கண்ணு பார்த்துருக்கீங்களா? அது மாதிரியே இருக்கும். ஆமாம். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, முறைத்து பார்க்கும்படி எனக்கு ஆட்களை கத்த ரோட்டோரங்களில் வைத்திருக்கிறதுக்காக தோத்துறேன். எப்பவுமே தீமையாட்டே பார்க்காம அதையும் நமக்கு நன்மையாட்டே பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த முறைச்சி பார்க்கிற கண்ணெல்லாம் கொஞ்ச காலம் தான் பாருங்க. துன்மார்க்கன் அவன் இல்லை. காலையிலே பூத்து மாலையிலே மாண்டு போகிற புல்லின் பூவை போல இருப்பான். அல்லேலூயா. அதனால யாரோ மறைச்சிட்டாங்க, யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பெர்க்மான் செய்யா பாடுனாங்க. நம்ம யாரோ மறைச்சி பார்த்தா நமக்கு என்னன்னு பாட்டு பாடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா நம்முடைய ஒரே லக்கு அவனை மறைச்சி பார்க்கறது அல்ல, அவனுக்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்கறது அல்ல. நம்முடைய ஒரே லக்கு மத்திய ஆகாசத்தில் வரப்போகிற மெஸ்ஸியாவுக்கு முன்பதாக நான் மணவாட்டியாய் நிற்க வேண்டும் என்கிறதான ஒரே லக்கு தான் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தாவீது சொல்றாரு, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்தது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாசிக்கிறோமா? ஆண்டவர் மகிமைப்படுவாராக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ
வர வர பலவீனப்பட்டு போனார்கள். பாருங்க, எங்கெல்லாம் இந்த மனுஷன் போனானோ, நான் இன்னும் ஒன்று கூட உங்களை கேட்பேன்னு சொன்னா, தாவீது ஒரு நாளும் ஆண்டவரே நீர் என்ன இஸ்ரவேலுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு கேட்டதே இல்லை. ஆனா அவன் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வனாந்தரத்தில் இருந்ததான தாவீதுக்கு நேராக கடந்து வந்துச்சு. அப்ப கடந்து வந்ததன் முகாந்தரம் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அப்ப அந்த அபிஷேகத்துக்கு சொந்தக்காரனாக தாவீது மாறின போது யாருக்கு கூட தான் சவுல் யுத்தத்துக்கு போயிருக்கணும் அப்படின்னா, என்ன மீறி நீங்க எப்படி அவனை அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி கர்த்தர்கிட்ட தான் அவன் போயிருக்கணும். ஆனா இந்த சவுல் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, யோனத்தானுக்கு சொல்லும் போது எப்படி சொல்லுவாரு, தாவீது இருக்கிற காலம் வரைக்கும் நீ ஆனாலும் நான் ஆனாலும் இஸ்ரவேல் சிங்காசனத்தில் இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தேவன் அபிஷேகத்தை தந்திருக்கிறது. இந்த 7 நாட்கள் கூட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறது எதுக்காக அப்படின்னா, இதுவரையிலும் வனாந்தரத்திலே ஊளையிட்டு திரிகிறதான நரிகள் மாத்திரமே உங்களுக்கு பிரச்சனையா இருந்தது. இனி உள்ள காலங்கள் மனுஷர்களும் பிரச்சனைக்கு வருவார்கள். அந்த மனுஷர்களுடைய பிரச்சனைக்கு மத்தியில் நீங்கள் தேவநாமத்தின் மகிமைக்காக நிற்கத்தான் உங்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். புரிஞ்சிச்சா இப்ப தெளிவா? அல்லேலூயா. அதனால மனுஷன் எனக்கு நேர யுத்தத்துக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. தாவீது வர வர பலத்தான். தாவீதின் சத்துருக்கள் அவனுக்கு முன்பதாக தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல ஓடி போனார்கள். அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அதுவே தேவனுடைய நினைவு. ஆமேன் சொல்லுங்க. நான் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரிப்பீட் வருது. ஆமாம், அதுக்கு காரணம் ஆமேன்னு சொல்கிறதுக்கு என் ஜனம் ஆயத்தமாக இல்லை. நீர் என்னத்தான் பிரசங்கம் பண்ணா நாங்கள் என்ன வெடிவெள்ளியாட்டாக மாறிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. தேவன் மகிமைப்படுவாராக. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான அன்புக்குரியவர்களே, உங்கள் மேல கர்த்தர் வைத்ததான நினைவு என்ன அப்படின்னா, தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிற எதுக்காக? சத்துருக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு விருந்தொன்றை ஆயத்தம் பண்ணும்படி, ஆமென், உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணும்படி அவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்றவங்க நீங்க மறந்து போக கூடாது. இதுவரையிலும் துஷ்ட சத்துரு மாத்திரமே காட்டு விருட்சங்களுக்கு இடையிலே மறைந்து கொண்டிருக்கிறதான, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த மிருக ஜீவன்கள் மாத்திரமே. ஆனால் இனி மனுஷ ஜாதிகளும் உங்களுக்கு நேராக யுத்தத்துக்கு வருகிறது. ஆதலால் அடையாளம் கண்டுகொள் கர்த்தருடைய பிள்ளையே, அடையாளம் கண்டுகொள் தேவனுடைய சபையே, அடையாளம் கண்டுகொள் தேவனுடைய பிள்ளையே. நீ விழித்திருந்து, ஆமென், உனக்கு விரோதமாக எழும்புகிற அந்த அம்புகளை நீ ஆவியிலே பலன் கொண்டு ஜெயித்து விடு. ஆவியிலே பலன் கொண்டு ஜெயித்து விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று கூட உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தர் அவர்களை தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல ஓட வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்த 2வது காரியம் இது உங்களுக்கு. அல்லேலூயா. 3வது ஒரு காரியம் இருக்கிறது. வாசிக்கலாமா? நிறைய செய்திகள் உண்டு, நான் சுருங்கினதா சொல்லி போறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்துக்கு நாம திரும்புவோம். 37வது அதிகாரத்துக்கு நாம திரும்புவோம். 9வது வசனம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அல்லேலூயா. இந்த யோசேப்பை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இந்த யோசேப்பு சின்ன பையன். இந்த சின்ன பையனுக்கு ஒரு தரிசனம் வருது. என்ன அப்படின்னா, சகோதரங்கள் எல்லாரும்
தகப்பனும் தாயும் இந்த யோசேப்பை என்ன செய்கிறாங்கன்னா வணங்கி நிற்கிற ஒரு காட்சி. அல்லேலூயா. மூணாவது, கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதான காரியம் என்ன? அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவு என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. மூணாவது, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறதான வார்த்தை அதுதான். உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறதான தரிசனம், அந்த வாக்குத்தத்தம், அது நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேறும். இப்போ யோசேப்பு தரிசனத்தை கண்ட உடனே யோசேப்பை எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா பகைத்தார்கள். எதனால பகைச்சாங்க அப்படின்னா, சகோதரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம், அவன் யோசேப்பு எப்படி எங்களுக்கு மேல அதிகாரியா இருக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம். அதனால பகைச்சது மாத்திரமல்ல, குழியில தூக்கி போட்டாங்க. எகிப்துக்கு என்ன செய்துட்டாங்கன்னா விற்று போட்டாங்க. இஸ்மவேலருடைய கையில அவங்க விற்று போட்டாங்க. யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு போயிட்டாரு. அங்க அடிமையா இருக்கிறாரு. பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பழி சொல்லுதல், வஸ்திரமில்லாத சூழ்நிலை எல்லாம் யோசேப்புக்கு வந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபகுக்குல நாம வாசிக்கிறோம், தரிசனம் குறித்த காலத்துக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறும். அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்றாரு, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறதான தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம். பிரைஸ் தி லார்ட். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிறதான சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். நம்ம எல்லாரையும் குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி நம்முடைய பிள்ளைகளையும் கரம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசேப்பு எகிப்துக்கு போயாச்சு, அடிமையா இருந்தாரு, உபத்திரவம் வந்துச்சு. நாளொன்று வந்தபோது யோசேப்பு மறுபடியும் போத்திபாருடைய சிங்காசனத்துல ராஜகுமாரனாக வீற்றிருக்கிறதான ஒரு காலம் வந்துச்சு. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்திலே பஞ்சம் வந்துச்சு. பஞ்சத்திலே ஆகாரம் கொண்டு போகும்படிக்கு யாக்கோபுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா எகிப்து தேசத்துக்கு வர்றாங்க. எகிப்து தேசத்துக்கு வந்தவங்க யோசேப்புக்கு முன்னாடி சாஸ்தாங்கமாக விழுந்து கிடப்பாங்க. வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 42:6 படிங்க. யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் முகங்குப்பர தரையிலே விழுந்து அவனை வணங்கினார். இருக்கா? அல்லேலூயா. 42:6 எழுதப்பட்டிருக்குது. அப்ப தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதா அன்புக்குரியவர்களே, யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்ததான தரிசனம் நிறைவேறினது. உங்களுக்கும் தேவன் தந்திருக்கிறதான தரிசனம் நிறைவேறுகிற காலத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் தரிசனம் நிறைவேறுகிறதான காலத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய நினைவு அதுதான். என்ன? என் பிள்ளைக்கு நான் கொடுத்ததான தரிசனத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதே தேவனுடைய நினைவாயிருக்கிறது. அதன் முகாந்தரம் தான் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். அப்ப யோசேப்புக்கு கொடுத்ததான தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினது போல இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்ததான தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும், அந்த தரிசனம் நிறைவேறுகிறதற்கான காலம் வரையிலும் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். 17 வயசுல யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போயாச்சு. 30 வயசுல யோசேப்பு எகிப்தில் என்ன செய்தார்னா அதிபதியா நிற்கிறார். அப்ப 13 ஆண்டு கால போராட்டம் அங்கே இருந்துச்சு. நமக்கு எப்படி அப்படின்னா, இன்னைக்கு காலையில கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருன்னா சாயந்தரம் வீட்டில் போறதுக்கு முன்னாடி அது என்ன செய்திடணும்னா நிறைவேறணும். ஆனா நம்ம அந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசிப்போம். அதுக்காக நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா ஜெபிக்க மாட்டோம். மாறி ஒரு வார்த்தை சொல்லுவோம், எத்தனை தீர்க்க தரிசனம் அவர் சொன்னாலும் எனக்கு நிறைவேறாது அப்படிங்கிறது நல்லா தெரியும்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவங்களுக்கு இனி தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் கிடையாது அப்படிங்கிறதை நான் சொல்றேன். பிரைஸ் எல்லாம்.
அதுதான் வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நமக்கு பிரயாசப்படுறதுக்கு மனம் இல்லையே, காத்திருக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லையே. இந்த யோசேப்பை பாருங்க, இந்த தாவீதை பாருங்க, ஒவ்வொருத்தரும் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருந்தாங்க. பிதாவாகி ஆபிரகாமை பாருங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருந்தாங்க. யாரும் காத்திருக்காம ஆசீர்வதிக்கப்படல, யாரும் தேவ சமூகத்தில் அழாம ஆசீர்வதிக்கப்படல, யாரும் தேவ சமூகத்தில் உபவாசிக்காம ஆசீர்வதிக்கப்படல, யாரும் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டாம ஆசீர்வதிக்கப்படல. அப்படி சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டாம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் சரித்திரத்தில் இடம் பெறல. சரித்திரத்தில் இடம் பெறல. வேத புத்தகத்தில் அவங்களுக்கு இடம் இல்லாம போயிருச்சு. வேத புத்தகத்தில் அவங்களுக்கு இடம் இல்லாம போயிருச்சு. அதனால கர்த்தருடைய சபை இன்றைக்கு ஒன்று செய்யணும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு வந்திருக்கிறார். 3 விதமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1, நீங்கள் இழந்து போனதை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். 2, சத்துருக்களின் மத்தியில் உங்களுக்கு விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். 3, உங்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தை நிறைவேற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியங்களும் நடக்க நீங்கள் ஆபிரகாமை போல இன்னும் தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்க நான் உங்களை அழைக்கிறேன். முழங்கால் படியிடுவோம்.